பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 8வது வசனம். நீ சகலத்தையும் திரும்பி கொள்வாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே, நீங்க இழந்த காரியத்தை திரும்பி பெற்றுக்கொள்வீங்க. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க என்னென்ன காரியம் இழந்தீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில் நான் தரப்போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நீங்க நிறைய காரியம் இழந்திருக்கலாம். 2024 நிறைய விஷயம் நீங்க இழந்த நிலைமையில நீங்க ரொம்ப கஷ்டத்தின் பாதையில, பாடுகள் மத்தியில, வேதனையின் மத்தியில கூட நீங்க வாழ்ந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனா 2025 ஏசப்பா சொல்றாரு, மகனே மகளே, நீங்க எல்லாத்தையும் திரும்பி பெற்றுக்கொள்ள போறீங்கன்ட்டு. இந்த வசனம் அநேகருக்கு வாக்குத்தத்தமா கூட ஆண்டவர் கொடுத்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் உங்க வாழ்க்கையில் நிச்சயமா நடக்குங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய் சொல்லாதுங்க. அது தாமதித்தாலும் அதற்காக காத்திருந்தா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏன்னா நம்ம காத்திருந்தா நிச்சயமா பெற்றுக்கொள்வாங்க. காத்திருக்கு ஒரு நாள் வீண் போகாதுன்னு இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்தாங்க சொல்றாரு. ஏசப்பா நமக்காக நிச்சயமா செய்வாரு. உங்க வாழ்க்கையில கூட உங்க காரியங்கள் ஜெயமா மாறும். ஆனா நீங்க என்ன பண்ணணும்? விசுவாசமா ஆண்டவர் மேல நீங்க இருக்கணுங்க. உங்க விசுவாசத்துல ஒரு டிராப் கூட நீங்க பின்மாற்றத்துக்கு போயிடாதீங்க. நம்பிக்கையோட சிறைகளை அரணுக்கு திரும்புங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்றாரு, நம்பிக்கையோட இருங்க. நிச்சயமா நீங்க இழந்த காரியத்தை இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. காட் பிளஸ் யூ.